அந்த நாட்களில் பாடல்களுக்காக மட்டுமே படம் ஓடின காலம் ஒன்று இருந்தது. அப்புறம் வசனங்களுக்காக படம் ஓடிச்சு. தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா, டிஆர் மகாலிங்கம் அவங்களாம் வந்து பாடல்களுக்காகவே படம் ஓடின காலத்தில் நடித்தவங்க. டிஆர் மகாலிங்கம் அப்புறம் கூட நடித்தார். வசனங்களுக்காக கலைஞர் கருணாநிதி வந்தப்புறம் நல்ல தமிழ் வசனங்களுக்கு படம் ஓடிச்சு. ஆனால் நல்ல கதையம்சத்தோட வித்தியாசமான கதைகள், சமூக கதைகள், மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி கதைகள் அப்படின்ற படங்கள் வர ஆரம்பித்த போது தான் இயக்குனர்களுக்குன்னு தனி மவுஸ் வர ஆரம்பிச்சிது. இப்போ இயக்குனர்களுக்கு மவுஸ் வருதுன்னா யார் தெரியுமா அதில் பேர் வாங்கினது? இயக்குனர்கள் சி.வி. ஸ்ரீதர், கே. பாலச்சந்தர் அவங்க. இதில் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து பல வித்தியாசமான கதை களங்களில் படம் எடுத்திருக்காரு. முக்கியமாக நகைச்சுவை படங்கள் அவரோட ரொம்ப ஃபேமஸ். காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, சமூக கருத்தில் வந்து நெஞ்சிருக்கும் வரை, அது மாதிரி படங்கள் இருக்குது. அப்புறம் நெஞ்சம் மறப்பதில்லை, அதில் வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அவருக்கு ரொம்ப ஃபேமஸ். இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஸ்ரீதருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான கதைக்கடன். இதில் ஊட்டி வரை ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் காமெடி மூவி. என்ன மாதிரி நடிப்பு அதில் நடிக்கிறதுல வந்து சிவாஜி கணேசன், பாலையா, நாகேஷ், முத்துராமன், கேஆர் விஜயா, அட்டகாசம் அப்படிப்பட்ட நடிப்பு அந்த படத்தில். வி.கே. ராமசாமி வேறு. அதில் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டு. ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு. அதாவது கேஆர் விஜயா அவங்க வீட்டுக்கு பாலையாவோட பொண்ணை நடிக்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சிவாஜிக்கு தெரிஞ்சிடும். சிவாஜி வந்து கேஆர் விஜயா லவ் பண்ணுறாரு. இப்போ கேஆர் விஜயாவை டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த பாட்டுக்குன்னு எடுக்க போகும்போது டான்ஸ் மாஸ்டர் வரலையாம். டான்ஸ் மாஸ்டருக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் வந்து அவரே காட்சியை அமைச்சு அவரே வந்து இந்த பாட்டை ஷூட் பண்ணிட்டார். டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு பாடல் அந்த காலத்தில் இது. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள், புதுமுகமாது அறிமுகம் ஏது வயதோ 18. என்ன பியூட்டிஃபுல் சாங்கு! சிவாஜி கணேசனோட ஸ்டைல் என்ன, கேஆர் விஜயாவோட அழகு என்ன! ஐ திங்க் ஒரு ஏரி கிட்ட எல்லாம் நடக்கிற மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன் சீன்ஸு. பியூட்டிஃபுல் சாங். நீங்களும் இந்த பாட்டு கேட்ட உடனே போய் யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு தோணும். போய் பாருங்கள்.